இந்திய திரையிசை உலகில் தனது இனிமையான குரலால் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை வென்ற இசை அரசி எஸ் ஜானகி அம்மா பற்றி இன்று பார்க்கலாம். எஸ் ஜானகி முழு பெயர் சிஸ்டலா ஜானகி 1938 ஏப்ரல் 23ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்தின் குண்டூர் மாவட்டத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே இசையின் மீது அதிக ஆர்வம் கொண்ட அவர் 9 வயதிலேயே மேடையில் பாடத் தொடங்கினார். பின்னர் சென்னை வந்த அவர் 1957ஆம் ஆண்டு தனது முதல் திரைப்பட பாடலை பதிவு செய்து திரையிசை உலகில் தனது பயணத்தை ஆரம்பித்தார். அதன் பிறகு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி இந்தியாவின் மிகச்சிறந்த பின்னணி பாடகிகளில் ஒருவராக உயர்ந்தார். அவரது குரலின் தனித்துவம் என்னவென்றால், குழந்தை முதல் வயதானவர் வரை பல கதாபாத்திரங்களுக்கேற்றவாறு குரலை மாற்றி பாடும் அபார திறமை அவருக்கு இருந்தது. இசைத்துறையில் அவர் செய்த சாதனைகளுக்காக 4 தேசிய திரைப்பட விருதுகள், 33 மாநில அரசுகளின் விருதுகள், தமிழ்நாடு அரசின் கலைமாமணி உள்ளிட்ட பல உயரிய விருதுகளை பெற்றார். 2013ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட பத்ம பூஷன் விருதை தென்னிந்திய கலைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் தாமதமாக கிடைக்கிறது என்ற கருத்துடன் அவர் ஏற்க மறுத்ததும் பெரும் கவனத்தை ஈர்த்தது. 6 தசாப்தங்களுக்கு மேலாக இசை உலகில் ஒலித்த அவரது குரல் பல தலைமுறைகளின் நினைவுகளாக வாழ்கிறது. அவரது பாடல்கள் இன்று வரை காதல், தாலாட்டு, பக்தி, சோகம், மகிழ்ச்சி என மனித உணர்வுகளின் எல்லா நிறங்களையும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. 2026 ஜூலை மாதத்தில் எஸ் ஜானகி அம்மா மறைந்தாலும் அவரது குரல் என்றென்றும் நம் இதயங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன். அவர் பாடிய ஆயிரக்கணக்கான பாடல்கள் இந்திய இசை வரலாற்றில் அழியாத பொக்கிஷமாக என்றும் நிலைத்திருக்கும். உடல் மறைந்தாலும் ஒரு கலைஞரின் குரல் என்றும் அழியாது. எஸ் ஜானகி அம்மாவின் குரல் காலத்தை கடந்தும் தலைமுறைகளை வாழ வைக்கும்.